வணக்கம், வெல்கம் டு வெல்த் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்த வீடியோல மாசம் மாசம் பாசிவ் இன்கமா எப்படி 1 லட்சம் ரூபாய் ஜென்ரேட் பண்ண முடியும் லைஃப் லாங் அப்படின்றது பார்க்க போறோம். 1 லட்சம் பாசிவ் இன்கம் அப்படின்றது ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட், நல்ல அமௌண்ட். ஸோ இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது 12 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணா போதும். அண்ட் எண்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் டென்யூர்ல 9,93,00,000 ரூபாய் எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பேசிவ் இன்கம் நம்ம ஏன் பிளான் பண்ணணும், ஏன் பேசிவ் இன்கம் இருக்கணும், நம்ம வேலை செஞ்சு நமக்கு வருமானம் வருது, அது போக ஏன் எனக்கு இன்னொரு வருமானம் இருக்கணும் அப்படின்றது பார்த்தோம்னா, நம்ம வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம கொடுக்குறோம், அதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம். ஸோ நம்மளோட டயத்தை வித்து பணத்தை சம்பாதிக்கிறோம். ஸோ நமக்கு பேசிவா வருது அப்படின்றப்போ பணம் நம்மகிட்ட வருது, நம்மளோட டைம் நம்ம அதுக்காக செலவு பண்ணலை. ஸோ உங்கள்கிட்ட நிறைய டைம் இருக்கும். ஸோ டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம், பிஸ்னஸ் செய்யலாம், இல்லை லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் ஃப்ரீடம். அதனால பேசிவ் இன்கம் இருக்கணும். பேசிவ் இன்கம் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ அவ்வளோ உங்கள்கிட்ட ஃப்ரீடம் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும், லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஸோ பேசிவ் இன்கம் இருக்கிறப்போ ஒரு ஃபியர் இருக்காது. வேலை போயிடுமா, இல்லை இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது, திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு லாஸ் ஆகுது, இந்த மாதம் வருமானம் இல்லை அப்படின்ற பயம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபான்ட்டு ஒரு பேசிவ் இன்கம் வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் மூணாவதா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானம் பத்தலை, போதுமான அளவுக்கு இல்லை, மாதம் 40,000 சம்பாதிக்கிறோம், 50,000 சம்பாதிக்கிறோம் சார், ஆனால் பத்த மாட்டேங்குது அப்படின்னா, அகைன் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க, அதுலேருந்து இன்கம் வருது அப்படின்னா உங்களோட ஒரு போர்ஷன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் அதுலேருந்து உங்களால் கவர் பண்ணிக்க முடியும். ஸோ 1 லட்சம் ரூபாய் பேசிவ் இன்கம் வர அளவுக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல சார், பட் 20,000 வருதுன்னா ஸ்டில் அது ஒரு நல்ல போர்ஷனாக இருக்கும். ஸோ பேசிவ் இன்கம் எல்லாருமே கண்டிப்பாக பிளான் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேசிவ் இன்கம் எடுத்துகிட்டே வரலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி மாதம் 1 லட்சம் ரூபாய் பேசிவ் இன்கம் எப்படி எடுத்துகிட்டே வர முடியும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம முதல் செய்ய வேண்டியது எஸ்ஐபி பண்ணணுங்க. 12 வருஷத்துக்கு 12,000 ரூபாய் நம்ம எஸ்ஐபி பண்ணுறோம். அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன் 12%. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 12%ன்றது ஹைலி எக்ஸ்பெக்டட், அபவ் 12 கூட வரும், பட் நம்ம சேஃபர் சைடுக்கு 12% கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 1,000 ருபீஸ், வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறப்போ நீங்கள் அப்ராக்ஸ் 25 லேக் ருபி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த 25 லேக் ருபி 12 இயர்ஸ் லேட்டர் ப்ராஃபிட்டோட சேர்ந்து 52 லட்சம் ரூபாவா இருக்கும். பட் ஸ்டில் நம்ம 50 லட்சம் ரூபாய் கையில் இருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 12 வருஷத்துல நம்மகிட்ட டபுள் த அமௌண்ட் இருக்கு. இந்த 50 லட்சம் ரூபாவும் நம்ம இன்வெஸ்டடா இருக்கும், நம்ம அந்த பணத்தை எடுக்கல. இங்க நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டா 50 லட்சம் ரூபாய். அடுத்த 14 வருஷத்துக்கு அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறோம், அதை வித்துட்டு வெளியே வரல. 12 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுறோம். அடுத்த 14 வருஷத்துக்கு அது அப்படியே ஹோல்டுல இருக்கு. இந்த 50 லட்சம் ரூபாய் 14 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2.4 கோடி ரூபாவா மாறிடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளோட ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். 50 லட்சம் ரூபாய் வைக்கிறோம், 2.4 crore அப்படின்றப்போ 1.9 crore ப்ராஃபிட். அண்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த 25 லட்சம் ரூபாய் தான். இங்கே 25 லட்ச ரூபா ப்ராஃபிட், அந்த சேர்த்து 50 லட்சம் ரூபாய் தான் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் 25 லட்சம் ரூபாய் தான். அண்ட் 14 வருஷம் அதை ஹோல்டு பண்ணுறப்போ அது 2.4 கோடியாக மாறுது. ஸோ இங்கே நான் ஒரு சில டேட்டாஸ் காட்டியிருக்கேன். நீங்கள் நம்பர்ஸ் தெளிவாக பார்க்கணுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பாருங்கள். அதே நேரத்தில் இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல இருக்கு, நீங்களும் போயிட்டு பார்த்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் டேப்ல டாப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போய் பார்த்தா இருக்கும். ஸோ நம்ம டாப் 3 டாப் 5லாம் எடுக்கல, கிட்டத்தட்ட 16 ஃபண்ட் எடுத்திருக்கோம். 10 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அபவ் 12% தான். ஈவன் ஒரு ஃபண்டு கூட பிலோ 12% கிடையாது. நிறைய ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அபவ் 15 அபவ் 17 இருக்குது. லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றப்பவே. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது வெறும் 12% ரிட்டர்ன் தான். ஸோ இந்த 12% இருக்கு சார், நான் ரிட்டையர் ஆக போறேன் இல்லையா, 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு எனக்கு ஏஜ்டா இருக்கும், வயசாயிருக்கும். ஸோ எனக்கு ரிஸ்க் இன்னும் கம்மியா வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம 12% விட இன்னும் கம்மியாவே கன்சர்வேட்டிவா கன்சிடர் பண்ணி 10% தான் ரிட்டர்ன் வருது அப்படின்ற டேட்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்கான கால்குலேட்டரோட டேட்டா இது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு 10% தான் வருது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு
வித்ட்ராவல் பர் மந்த் 1 லட்ச ரூபா மாசம் எடுக்கிறோம். நம்மகிட்ட எவ்வளவு சேர்த்திருக்கோம்? 2.4 கோடி. இந்த 2.4 கோடியில மாசம் 1 லட்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 5% தான் ரெடீம் பண்றோம். பட் நம்மளோட கேபிட்டல் ஈஸியா 10% க்ரோ ஆகும். ஸோ 10% க்ரோ ஆகுதுன்னு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க ஒரு 55லயோ 60லயோ இந்த ரிடம்ஷன் பீரியட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த 20 வருஷம் நீங்க இதே மாதிரி எடுத்துட்டே இருக்கலாம். உங்களோட 75லயோ 80லயோ 20 வருஷம் எடுத்து முடிச்சக்கு அப்புறம் மாசம் 1 லட்சம் 1 லட்சமா எடுத்து முடிச்சக்கு அப்புறம் கூட உங்க கையில 9,93,00,000 ரூபாய் இருக்கும். ஏன்னா நம்மளோட பணம் ரொம்ப பீரியடுக்கு காம்பவுண்டிங் ஆகுது. காம்பவுண்டிங் ஒரு பெரிய மேஜிக். ஸோ உங்ககிட்ட 9,93,00,000 ரூபாய் இருக்கும். ஸோ நீங்க உங்களோட லைஃபோட லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இதுல இருந்து நீங்க இன்கம் எடுத்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்பஸ் இந்த வெல்த் நீங்க கிரியேட் பண்ணது உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்க கொடுக்கலாம். அவங்க 9 கோடி ரூபாயில இருந்து எஸ்டபிள்யூபி பண்றாங்க, மாசம் மாசம் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட இன்கம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஈஸியா அவங்க 3 லட்சத்துக்கு மேல மாசம் மாசம் இன்கமா எடுத்துட்டே போக முடியும். ஸோ இவ்வளவும் நம்ம பண்ண போறது வெறும் 25 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல மாசம் 12,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிட்டே வந்தா போதுங்க. ஸோ இந்த நியூ இயர் இன்னும் 2 நாள்ல புது வருஷம் பிறக்க போகுது. ஸோ நியூ இயர் டைம்ல எல்லாரும் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க, பாசிவ் இன்கம் கிரியேட் பண்றதுக்கு. ரிட்டையர்மெண்ட் ஓகே, குழந்தைங்களுக்காக ஓகே. ஸோ ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்னு கொடுங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து மாசம் மாசம் இன்கம் வர மாதிரி பிளான் பண்ணுங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ண ரெடியா இருக்கேன். ஃபினான்ஷியல் டிஸ்கஷன் பண்ணணும், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணணும்னா என்கிட்ட கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ண ரெடியா இருக்கேன். தேங்க்யூ.